காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்று காலை டெல்லியில் பேசும்பொழுது இந்திய தொழிலதிபரான திரு அதானி மற்றும் அவருடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பலர் மீது ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நீதிமன்றம் சொல்லியிருப்பது குறித்து பேசி அதானி அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அமெரிக்காவில் அங்கிருந்து வரக்கூடிய பல்வேறு இந்த மாதிரியான விஷயங்கள் முழுக்க இது வர்த்தக ரீதியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா ஒரு மிக சிறந்த வல்லரசாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்தியா மின்துறையில், குறிப்பாக மின்துறையில் இந்தியா மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. மாற்று எரிசக்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை எரிசக்தி என்று பல புரட்சிகளை, பல சீர்திருத்தங்களை நாம் மின்துறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய மின்துறையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு மிக சிறந்ததாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் 2014 மின்தடை இல்லவே இல்லை, மின்மிகை மாநிலமாக நாம் ஆகி கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த மின் கட்டமைப்பை நமது அரசாங்கம், நமது நாடு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதில் பல நிறுவனங்கள், நம்முடைய மின்துறை நிறுவனங்களில் பல பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் என்று சொல்லப்படுகிற பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கின்றன. அதே சமயத்தில் தனியார் நிறுவனங்களும் அதானி, அம்பானி, JSW, டாடா போன்ற பல்வேறு நிறுவனங்கள் சோலார், அதாவது சூரிய மின் உற்பத்தி, அதே மாதிரி நீரின் மூலமாக ஹைட்ரோ எனர்ஜி, அதே போல் தெர்மல் அனல் மின் நிலையங்கள் என்று தொடர்ந்து இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வருகிறோம். அப்படி ஒருவேளை இந்தியா இந்த மின்துறையில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக விளங்கிவிட்டால் அதற்கு என்ன செய்வது? அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் உலகளவில் அப்படின்றதுனால பல போட்டிகள் இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியா சமீபத்தில் கூட பார்த்தோம், வங்காளதேசத்துக்கு நாம் தான் மின்சாரம் கொடுக்கிறோம். அதே போல் நேபாள், ஸ்ரீலங்கா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு மின்சாரத்தை நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எப்படியாவது நாம் இந்த கட்டமைப்பை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று பல அந்நிய சக்திகள் முயன்று கொண்டிருக்கின்றன. அதில் ராகுல் காந்தியினுடைய இன்றைய பேச்சு என்பது ஒரு குழந்தைத்தனமானது மட்டுமல்ல, யாரோ ஒருவர் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் அதிலே அரசியலை நுழைப்பது என்பது தவறு. இரண்டாவது, திரு ராகுல் காந்தி அவர்கள் முழுமையாக வந்திருக்கக்கூடிய அந்த 50வது புள்ளியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுதுன்னா, எங்கு இவர்கள் யாருக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் மாநில அரசுகளுக்கு. எந்தெந்த மாநிலம் 2020 22 21 22 தமிழ்நாடு, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேச், ஒடிசா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர். இதில் ஜம்மு காஷ்மீர் நீங்களாக மற்ற 4 மாநிலங்களிலும் அந்த நேரத்தில் இருந்த மாநில அரசுகள் அவர்கள் இப்பொழுது விளக்க வேண்டும். லஞ்சம் கொடுத்தோமா, வாங்கினோமா என்று அவர்கள் சொல்லட்டும். நம்முடைய நாட்டை குறைத்து மதிப்பிட்டு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் மீது அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் பழி போடுகிறார்கள் எனும் பொழுது அது தவறு என்று வாதாடாமல், அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல், ஏதோ அமெரிக்கர்கள் சொல்வது தான் சரி என்பது போன்ற அந்த நீதிமன்றத்தில் சொல்வது என்னவென்றால் இதெல்லாம் குற்றச்சாட்டு தான், இவர்கள் யாருமே குற்றவாளிகள் இல்லை என்றெல்லாம் அதில் சொல்லியிருப்பதை கூட தெரியாமல் உடனடியாக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பது இந்த நாடு வளர்கிறது என்பதை ராகுல் காந்தியால் பொறுக்க முடியவில்லை என்பதாகத்தான் பொருள். நம்முடைய நாடு மின்மிகை நாடாக, மின்மிகை மாநிலம் அல்ல, மின்மிகை நாடாக ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் அணு மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள் இது எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு புதுப்பிக்கத்தக்க ரினியூவபிள் எனர்ஜி,
அதே மாதிரி இப்போ கிரீன் அம்மோனியா, இப்படி நாம் எப்படியோ எந்த அளவிற்கு நம்முடைய கட்டமைப்பை பெருக்க வேண்டுமோ பெருக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் விடுத்து இன்றைக்கு இதில் அரசியல் குளிர் காய்ந்து கொண்டிருப்பது என்பது தவறானது. யார் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டுகள் சொல்லலாம், ஆனால் அதற்கான ஆதாரங்களை அளிக்க வேண்டும். அதானி மீதான குற்றச்சாட்டுக்கு அதானி அவர்கள் பதில் சொல்லட்டும். ஆனால் நாம் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதனுடைய தாக்கம் என்னவென்றால், நம்முடைய பங்கு சந்தையில் இன்றைக்கு அதனுடைய தாக்கம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதானி வளர்வது, இந்தியா வளர்வது, நம்முடைய நாட்டு மக்கள் பங்கு சந்தைகளில் அதிகம் முதலீடு செய்வதெல்லாம் அந்நிய சக்திகள் சிலருக்கு பிடிக்காது போயிருக்கிறது. அது இன்றைக்கு பங்கு சந்தையிலும் எதிரொலித்திருக்கு. அதுதான் அவர்களுக்கு தேவை. அதற்கு தூபம் போட்டு அந்நிய சக்திகளுக்கு துணை போகிறார் ராகுல் காந்தி. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.